எப்படியாவது தமிழ்நாட்டுல மத அடிப்படைவாதத்தை வச்சு நம்ம ஒரு ஆட்சியை கைப்பற்றிடலாம். அப்படி இல்லைன்னா கால் பதிச்சிடலாம். அடுத்தடுத்த கட்டத்துல வளர்றதுக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பழைய பிளான் தான் இது. பாஜகவினுடைய பழைய பிளான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதுரையை பொறுத்த வரையில இவங்களுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்குற வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. போய் அங்க இருக்கிற சங்கங்களை சந்திக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வணிகர்கள் சங்கம் இருக்கும், அங்க வியாபாரிகள் குட்டி குட்டி வியாபாரிகள் சங்கம் இருக்கும். இந்த சங்கங்களை பார்ப்பது, அவர்களை நிர்பந்தப்படுத்துவது, அவர்கள் மூலமாக இதை எப்படியாவது செய்ய வைக்கணும்னு விளக்கேத்த வரைக்கும் வைக்கிற எல்லா அயோக்கியத்தனத்தையும் இந்த கும்பல் பண்ணிச்சு. இதுல இந்த பையன் பூர்ணச்சந்திரனுடைய தற்கொலை, அதாவது தீ வச்சு எரிச்சுக்கிறாரு. இது இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமாக ஆரிய பார்ப்பன வந்தேரிகளினுடைய வேலையா இருக்கு. நீங்க RSS பார்ப்பன கும்பலினுடைய வேலை என்னன்னா, சூத்திர சங்கிகளை கொளுத்தி விட்டுறது, சூத்திர சங்கிகளை சாகடிக்கிறது, அவங்க மூலச்செலவை செய்யறது, அவங்கள மரணத்தை உண்டாக்கி விட்டுட்டு அதை வைத்து ஒரு அரசியலை செய்வது என்பது இன்றைக்கு நேரத்துல. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். குஜராத்ல 59 பேர் யாத்திரை போயிட்டு வந்த போது அவங்களை எரிச்சது யாரு? உண்மையாவே முதல் தகவல் அறிக்கை என்ன சொல்லுச்சு? முதல்ல அதை ஆய்வு பண்ணி சொன்ன அறிக்கையில யார் மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு? உள்ளுக்குள்ள இருந்துதான் தீ வந்தது, வெளியே இருந்து யாரும் பத்தல. இப்படி 1000 விஷயங்கள் சொன்ன பிறகு கூட போலியாக இஸ்லாமியர்கள் மீது பழிய போட்டு இவனை கொண்டுட்டு 59 பேரை இவனை கொண்டுட்டு மொத்தமா இஸ்லாமியர்கள் மேல பழி போட்டான். இன்னொரு அதுல முக்கியமான பொய் பரப்புரை என்னன்னா, அதுல 4 பேரு தான் யாத்திரைக்கு போயிட்டு வந்தவங்க, மத்தவங்க எல்லாம் சாதாரண பயணிகள். இது முழுக்க புத்தகமாவே வந்திருக்கு, அவங்களுடைய வீடியோ ஆதாரங்களோட வந்திருக்கு. சோ சொந்த மதத்தை சேர்ந்தவர்களை, சாமானிய மக்களை கொன்றுட்டு அந்த கொலையை வைத்து ஒரு அரசியல் செய்கிற படுபாதகர்கள் தான் இந்த கும்பல். அதைத்தான் இங்க மதுரையில பண்ணி இருக்கிறாங்க. நீங்க எந்த பார்ப்பனரா நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம், நீ காவடி எடுக்கிறியா, பால் குடம் எடுக்கிறியா, அலகு குத்திக்கிறியா, தீ இறங்குறியா? எதுவுமே பண்றது இல்ல. சரி, கடைசியில இப்படி ஒரு தற்கொலைய, ஒரு தன்னையே எரிச்சுக்கிட்டு மொழிக்காக இங்க செத்தவங்க ஏராளமான பேர் இருந்து தமிழ்நாட்டுல. ஆனா நீ எதுக்காக சாகுற? ஒரு பிற்படுத்தப்பட்ட, ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் பட்டியலின மக்கள், பழங்குடிகளை பயன்படுத்தி அவங்கள மூலச்செலவு செய்து அவர்கள் மூலமாக ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா ஓட்டு பொறுக்கிறீங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. இந்த பையன் ஒன்னும் பயங்கரமான இந்துத்துவாவை தூக்கி நிறுத்துற ஆள்லாம் கிடையாது, ஒரு சாதாரண குடும்பத்து பையன். அந்த பையனை தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போன்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான், அவனுக்கு தெரிஞ்ச எல்லா சங்கிகளுக்கும் அனுப்புறான்.